வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் பல நாட்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். யாருக்கும் சொல்ல முடியாத உணர்வுகள் உங்களை உள்ளுக்குள் அழ வைத்துக் கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாத சில உண்மைகள், சில விஷயங்கள், அது அனைத்தும் உங்களுக்கு போக போக உணர ஆரம்பிக்கும். யாருக்கும் சொல்ல முடியாத உணர்வுகள் உங்களை உள்ளுக்குள் ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு நிலைமை உங்களை மிகவும் சோர்வடைய செய்திருக்கும். ஆனால் அந்த கண்ணீர் தாங்க உங்களுடைய மனதை மெதுவாக சுத்தப்படுத்தி கொண்டே இருக்குங்க. இன்று நீங்கள் அந்த வழியை கடந்து வந்த ஒரு வலுவான ஒரு மனிதராக நின்று கொண்டிருப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாடங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு பல விடைகள் இனிமேல் நிச்சயமாக கிடைக்கும். எது பண்ணுனா வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல வழிகளை சுமந்த ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கை உங்களை நிச்சயமாக நிறுத்தியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையையும் தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க அனுபவித்த ஒவ்வொரு வழியும் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்களை உடைப்பதற்காக நடத்தப்பட்டவைகள் கிடையாது. மாறாக உங்களை வலுப்படுத்துவதற்காக மட்டுமே அதெல்லாம் உங்களுக்கு நடத்தப்பட்டது. இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போக மாட்டீங்க. உடைந்து போகாமல் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த நாட்கள் கூட அனைத்திற்கும் இனிமே பதிலானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மனதில் ஒரு உறுதியானது உருவாகி உள்ளது. ஆனால் அந்த உறுதி என்னவென்று உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் நீங்க தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தைரியம், உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய வாழ்க்கையின் எந்த சவாலையும் உங்களால எதிர்கொள்ள தயாராகி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு போக போக நீங்களே தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்று எல்லாத்தையுமே நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க இப்போது உணர்ச்சிகளால் வாழ்ந்த ஒரு மனிதர்கள் கிடையாது. அனுபவத்தால் செயல்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நமக்குன்னு தெரியாத சில விஷயங்கள், வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள், மனதிற்குள் வைத்த கஷ்டங்கள், பெண்களால் உங்களுக்குன்னு ஏற்பட்ட துரோகங்கள், பெண்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகள், இது அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமா மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதுவும் இந்த மீனம் ராசி பெண்களை எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை நீங்க எப்போதுமே வாழ்ந்து கொண்டு வருவீங்க. வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்குங்க. எந்த விதமான பிரச்சனைகள், தடைகள் எது வந்தாலும் நீங்களே சமாளித்து ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்க உருவாகி இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் மீனம் ராசி பெண்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பாங்க. மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில முன்பு நீங்கள் பார்த்த வாழ்க்கை இப்போது வேறு கோணத்தில் தெரிய ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் கெடுதலான உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் இப்போது வேறு கோணத்தில் நீங்கள் மாறி விடுவீர்கள். நீங்கள் அனுபவித்த விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைகளின் முறையை நிச்சயமாக மாற்றியிருக்கும். முன்பு தெரியாத விஷயங்கள் கூட இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். எது நல்லது, எது கெட்டது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். அதற்கு இனிமே பதிலும் நிச்சயமாக கிடைக்கும். சிறிய விஷயங்களுக்குள் பெரிய அர்த்தங்களை காண ஆரம்பிப்பீங்க. எது நல்லது, எது கெட்டது என்பதை நீங்களே அறிந்து கொண்டு அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய மனம் இப்போது அதிகமாக ஆழமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கும். நமக்கான முடிவை நம்ம எப்படி எடுக்கலாம், எப்படி எடுத்தா அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்பது கிடைக்காமல் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் புரிதலுடன் வாழ உதவ வைத்துக் கொண்டேதாங்க இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்க கேட்பீங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களால எதையுமே பண்ண முடியாது. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் பயிலாக கூறுங்கள். நீங்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க முயற்சி செய்தீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காமல் போனது. அதுதான் உண்மை. நீங்க மற்றவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள், பணம் எல்லாத்தையும் நீங்க கொடுத்து உதவி செய்யணும். மற்றவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. சிலருக்கு தூரத்தை வைக்க வேண்டும். தூரத்தை வைக்காமல் இருந்தால் நம்ம தலைமீது ஏறி அமர்ந்து விடுவார்கள் என்று கூறுவார்கள் அல்லவா? அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்துவிடும் என்று உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த நபர்களிடம் இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக வைத்துக் கொள்ளுங்கள். பேசுங்கள், பேசுவதை நிறுத்தக்கூடாது. ஏனென்றால் பழக்கம் என்பது எப்பொழுதுமே முக்கியம். இருந்தாலும் அவர்கள் நடந்து கொள்வதை வைத்து சில தூரங்களை நம்ம அவர்களிடமிருந்து தூரமாக வைத்துக் கொள்வது நமக்கு மிகவும் நல்லது.
எல்லாருக்கும் எதையும் கொடுக்க முடியாது. அதனால சில நபர்களை தூரமாக வைத்து சில சூழ்நிலைகளில் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரிடமும் இருக்கு இருக்கு என்று கூறினீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டியாகி விடுவீர்கள். அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சில இடங்களில் உங்களுக்கே தோணும், அவங்க மனமில்லாமல் நீங்கள் சில விஷயங்களை செய்கிறீர்கள், சில இடங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா நீங்க உடனே கூறிவிடணும். என்னால முடியும் முடியாது, ஆம் இல்லை என்கிற இரண்டே இரண்டு வார்த்தைகள், முடியுமா முடியாதா, ஆமா இல்லையா என்று நீங்கள் வெளிப்படையாக கூறிவிடணும். அவர்கள் என்னமும் நினைத்து போட்டும் நீங்கள் அந்த ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று வாழ்க்கை முழுவதும் வருந்துவதற்கு என்னால பண்ண முடியும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில நீங்க கூறிவிட்டீங்க அப்படின்னா அது அன்றோடு முடிந்துவிடும். எனவே அதனை மட்டும் நீங்கள் சொல்வதற்கு முதலில் வெளிவந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். இந்த ஒரு எல்லைகள் தாங்க உங்களுடைய மன அமைதியை பாதுகாக்கவும் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆமா ஆமா என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் இதற்கப்புறம் இப்படி சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் பயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மீனம் ராசி வாழ்க்கையில வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அது ஆணோ பெண்ணோ. ஆனா மீனம் ராசிக்காரங்களுக்கு அது ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த ஒரு ரூபத்தில் வேண்டும் என்றாலும் சந்தர்ப்பங்கள் என்பது உங்களை தேடி வந்துவிடும். அது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக வாழ்க்கைனா என்ன என்று நீங்களே புரிய ஆரம்பித்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அது சிறியதாகத்தான் உங்களுக்கு தெரியும். சிறியதாகவே தோன்றினாலும் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு பெரியதாக இருக்கும். ஆரம்பத்தில் உங்களால புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் கூட இனிமே நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க அதனை சரியாக பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். அதே மாதிரி அதை நீங்கள் தவறான மனிதர்கள் மூலம் பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து உங்களை இன்னும் கீழே தள்ளி கொண்டேதாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விதமான செயல்களில் ஈடுபட்டாலும் நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து அதில் நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள். அதனுடைய மரியாதையும் மதிப்பும் தனி ரூபமாகவே இருக்குங்க. இந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கடந்த உழைப்பின் பலனாகத்தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்களுக்குன்னு இருந்த செல்ஃப் கான்பிடன்ஸும் தன்னம்பிக்கையும் குறைந்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனா இப்போது அது மீண்டும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளும் உங்களுடைய நம்பிக்கையை இனிமே அதிகரித்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நம்பிக்கையை இனிமே அதிகரித்து என்னால் முடியாது என்ற ஒரு எண்ணம் உங்களிடம் இருந்து மாறி என்னால் எதையுமே செய்ய முடியும் என்று நீங்களே உறுதி எடுப்பீங்க. இந்த ஒரு நம்பிக்கை தாங்க உங்களுடைய முன்னேற்றத்தின் முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்களை கூட இனிமே நீங்க தெரிந்து கொள்வீங்க. நீங்க அனுபவித்த ஒவ்வொரு சோதனையும் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. மாறாக உங்களை இது வலுப்படுத்தியும் கொடுக்கும். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்கக்கூடிய மனநிலைக்கு நிச்சயமாக வந்து விடுவீங்க. உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்தாது, நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரம் உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். அந்த ஒரு ஆதாரத்தை எப்படி நம்ம கைப்பற்றணும் என்று நினைத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகள் மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள்னா என்ன, அது எந்த ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று எல்லாமே உங்களுக்கு தெரிந்துவிடும். அதனை நீங்கள் பயன்படுத்தலாமா வேண்டாமா என்பதை மட்டும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய தினசரி வாழ்க்கை ஒரு ஒழுங்குக்கு இனிமே வந்துவிடும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தீங்க அப்படின்னா இனிமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஒரு ஒழுங்குமுறைக்கு நீங்க கொண்டு வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அதிபதி உங்களுக்கு நிறைய பயன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க எடுத்த முயற்சிகள் நல்ல முடிவுகளை இனிமே தர ஆரம்பிக்கும். இந்த மேம்பாடு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல பாதையில் கொண்டு போய் விடுங்க. இனிமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்த பல கேள்விகளுக்கு இனிமே விடையானது கிடைக்கும். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய உள்ளுக்குள் இருந்த அமைதியை
தேடக்கூடிய ஒரு பயணத்தில் நீங்கள் இறங்கி விடுவீர்கள். கடவுள் நம்பிக்கை, பிரார்த்தனை, தியானம் போன்றவற்றில் உங்களுடைய ஈடுபாடு அதிகரித்து விடும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்ம தானா இது என்று. அந்த அளவுக்கு நீங்க ஆன்மீகத்தில் இறங்கி விடுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கடவுள் இருக்கிறார், கடவுளிடம் வேண்டினால் எல்லாமே கிடைக்கும் என்று உங்களுக்கே நம்பிக்கை வந்துவிடும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியம் அடைவீங்க. இது உங்களுடைய மனதை மேலும் மேலும் அமைதியாக்கி கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய பார்வையில் பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு மன வலிமையையும் அமைதியையும் நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இறுதியா இந்த எல்லா மாற்றங்களும் சேர்ந்து உங்களை ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கொண்டு போய்விடும். பழைய வழிகள், பழைய குழப்பங்கள் மெதுவாக உங்களுக்குன்னு மறைய ஆரம்பிக்கும். புதிய மனிதர்களாக நீங்கள் உருவாக ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்குன்னு அதிகமான அமைதியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த புதிய வாழ்க்கை அதிக 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 நபர்களையும் அதிக இடங்களில் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இனிமேல் கடந்த காலத்தில் சிக்கிக் கொள்ள மாட்டீங்க. நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்கும். அதனை பார்த்து நீங்களும் மாறிக்கொள்ளுங்கள். எனவே மறக்காம இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.